அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ரேண்டம் ப்ராப்ளம் சால்விங் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த பேட்டர்னில் லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அந்த போர்ஷன்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். த வேல்யூ ஆஃப் லேம்டா ஃபார் விச் த இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to 1 x square times e power x plus t into y of t into dt as a non-zero solution is option A 4 by 1 plus e square, option B 2 by 1 plus e square, option C 4 by e square minus 1, option D 2 by e square minus 1. ஸோ இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு நான் ஜீரோ சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா லேம்டா என்னவா இருக்கணும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸு நீங்கள் வந்து இது போல் போர்ஷன்ஸ் கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டாவே ஒரு சிலது வந்து நம்ம மேஜரில் ஃபுல் மேஜராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறச்ச ஒரு சிலது தப்பு பண்ணுவோம். ஸோ அது வந்து இந்த இடத்துல கை கொடுத்துரும். ஸோ அதனால இந்த போர்ஷன் வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. இந்த பார்ட் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்றத பார்ப்போம். ஸோ கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் என்ன? y of x equal to lambda times integral 0 to 1 x square times e power x plus t into y of t into dt. ஓகே, இப்போ நம்ம எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் லாம்டா? ஓகே, வாட் இஸ் லாம்டா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ லாம்டான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு நான் ஜீரோ சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய லாம்டா என்ன அப்படின்றத ஆப்ஷனா கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் நான் போடுற மெத்தட்ல எல்லா ப்ராப்ளத்தையும் பார்க்கலாம். ஆக்சுவலாக அது வந்து ஃப்ரெல்டோம், வோல்ட்ரா கிடையாது. ஸோ வோல்ட்ரா இன்டெக்ரல் ஈக்குவேஷன் இருந்தால் இந்த லிமிட்டிங் வேரியபிளில் எதனா ஒரு வேரியபிள் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த லிமிட் வேல்யூ எதனா ஒன்று வந்து வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இங்கே ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து என்ன ஆச்சுன்னா ஃப்ரெல்டோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் டைப். ஏன்னா இந்த இன்டெகிரேட்குள்ளே டிஃபைன் பண்ணுற லிமிட் வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா இது ஃப்ரெல்டோம். அதுவே வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வோல்ட்ரா இன்டெக்ரல் டைப். இது வந்து ஃப்ரெல்டோம் ஃபார்மில் இருக்கிற ஒன் ஆஃப் த இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இதுக்கு நான் ஜீரோ சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா லாம்டா என்னன்றதை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஃபைன். இப்போ அந்த லாம்டா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த y of x ரீரைட் பண்ணுறேன். y of x equal to lambda times x square e power x into integral 0 to 1 e power t into y of t into dt. ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம்? ஸோ இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சம் சீன் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகும்? y of x equal to lambda times x square into e power x into c. ஓகே, இப்போ இந்த y of x வந்து ஒன்லி டிபெண்ட் ஆன் இந்த c மட்டும்தான். மற்றது எல்லாமே வந்து அது என்னவா இருக்கு? இண்டிபெண்டா இருக்கு. என்ன ரீசன்னா இந்த c உடைய கேரக்டரைசேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா y of x வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நல்லா கவனிக்கணும். சப்போஸ் c வந்து உங்களுக்கு ஜீரோவா இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? y of x வந்து ஜீரோ ஆயிடும். which means trivial solution exist. ஓகே, ட்ரிவியல் சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். பட் அவங்க கேட்டது என்ன? நான் ட்ரிவியல் சொல்யூஷன், அதாவது நான் ஜீரோ சொல்யூஷன் வேணும். அப்போ கண்டிப்பா என்னவா இருக்கணும்? சி வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். ஸோ அப்போ இன் அவர் கேஸ் சி இஸ் நாட் ஜீரோ. ஓகே, கரெக்ட் தானே? ஸோ சியோட வேல்யூ என்னவா இருக்கணும்? ஒரு நான் ஜீரோ டேர்மா இருக்கும். அப்போ சி நான் ஜீரோன்னா அப்போ இந்த லாம்டா என்னவா இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு சி என்ன? ஆக்சுவலாக சி நான் ஜீரோன்றதால சியோட வேல்யூ என்ன? இன்டெக்ரல் 0 to 1 e power t into y of t into dt. ஸோ இங்கிட்டு y of x இருக்கு. அதுக்கு ஜஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக t போட்டோன்னா இங்கே y of t சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. இன்டெக்ரல் 0 to 1 e power t y of t பாருங்க lambda times t square into e power t into c. ஓகே, ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? c equal to c times
lambda integral 0 to 1 t square times e power 2t into dt. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ சி நான் ஜீரோ இல்லையா? சி நான் ஜீரோன்றதால ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அந்த சிஎஸ்சியை கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1 ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to 1 டி ஸ்கொயர் டைம்ஸ் இ பவர் 2t இன்டு டிடி. ஸோ இதுதான் நமக்கு இப்போ ஃபைனல். என்னது இது இருக்கு பாருங்க, இதுதான் நமக்கு ஃபைனல். ஓகேங்களா? ஜீரோ கிடையாது, இந்த டேர்ம் மட்டும் தான் நம்மளுக்கு ஃபைனல். இப்போ அந்த ஃபைனல் டேர்ம் எழுதிக்கலாம். ஃபைனல் டேர்ம் என்ன, 1 equal to lambda times integral 0 to 1 t square times e power 2t into dt. ஆக்சுவலா இது பை இன்டகிரேட் இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்க சால்வ் பண்ணணும். இந்த இன்டகிரேஷனை நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க, யூடிவி ஃபார்மேட்ல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. ஸோ அகைன் இந்த இடத்துல உங்களுக்கு யூடிவி ஃபார்மேட் வந்தா அதை நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டே போவீங்க. ஸோ போறச்ச இதை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா lambda டைம்ஸ் இ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 4ன்னு வரும். ஓகே, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ இதுல இருந்து நமக்கு லாம்டா என்ன கிடைச்சது ஃபைனலா? ஸோ லாம்டா சொல்லுங்க. ஸோ லாம்டா பார்த்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு 4 டிவைடட் பை இ ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ நம்ம ஆப்ஷன் எது வருது பாருங்க, 4 divided by e square minus 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஜஸ்ட் நீங்கள் அந்த இன்டகிரேஷன் போட்டணும். என்ன பேலன்ஸ் பெண்டிங் இருக்கு, ஜஸ்ட் 1 equal to lambda times integral 0 to 1 e square times e power 2t into dt. ஸோ இந்த இன்டகிரல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா e square minus 1 divided by 4ன்னு வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது u இது டிவி ஃபார்மேட்டில் போடுறீங்க, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் லிமிட்லாம் அப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணுறச்சா e ஸ்கொயர் மைனஸ் 1/4 வரும். ஸோ நமக்கு லாம்டா தான் வேணும், இது ப்ராடக்ட் டைமில் இருக்கும். இந்த சைட் கொண்டு வரும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு 4/e ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைச்சிடும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் இல்லை. இது போல் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ரெகுலராக சேனலில் வீடியோ போடுறேன், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதுவே லாம்டா கண்டுபிடிங்க, இங்கே ஸ்கொயரை தூக்கிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ன்னு போட்டால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு லாம்டா சொல்லுங்கள். ரிமூவ் தி ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் லாம்டா ஃபார் திஸ் நான் ஜீரோ சொல்யூஷன். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் போட்டு பார்த்துட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு வரேன், என்னுடைய டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு காலேஜ் டிஆர்பியில் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ காலேஜ் டிஆர்பிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.